சாட்சி என்னால போட முடியல. நான் பண்ணேன் என்ன பண்ணுமா போட முடியுமாடா? No, ஜல்லிக்கட்டு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஒரு பிரச்சனை ஜல்லிக்கட்டு இதில் ஃபீல்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படின்னா வந்து நம்ம ஸ்கெட்ச் குரூப் ஜெனித் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் மாட்டை பிடிச்ச வீரரை வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்டு போய் தனியாக ஒரு இடத்துல வச்சு அடித்து மிரட்டி அவரை வந்து பார்த்திங்கன்னா பொருளை எடு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கொலை மிரட்டல்லாம் விட்ட அளவுக்கு வந்து மிரட்டியிருக்காரு. கொலை செய்கிற அளவுக்கு மிரட்டியிருக்காரு, பொருளை எடு அப்படிங்கிற மாதிரிலாம் மிரட்டியிருக்காரு. அது வந்து பார்த்திங்கன்னா அதை யாரோ ஒரு ஆள் வந்து தூரத்துலேருந்து வீடியோ எடுத்து போட்டு அது இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூடியூப், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் வந்து வரிசையாக போயிட்டுருக்கு. நிறையா பேர் ஸ்கெட்ச் குரூப் ஜெனித் மேலே வந்து தப்பு சொல்கிறாங்க. சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பனியன் மாற்றி மாடு பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னை பொறுத்தவரையிலும் எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி, இப்போ ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இவங்க மாடை அடைச்சிட்டாங்க. அடைச்சோட்டி வந்து அந்த வீரர் பிடிச்சோட்டி கையோடு வந்து நம்ம ஸ்கெட்ச் குரூப் ஜெனித் வந்து அவரை கூப்பிட்டு போகிறாரு. அது எப்படி வந்து அந்த விழா கமிட்டியாக இருக்கட்டும், போலீஸாக இருக்கட்டும், எல்லோரும் ஒரு மாடு பிடிச்சோன்னே கையோடு கூப்பிட்டு போகிறாங்கன்னு எப்படி அலோவ் பண்ணாங்கங்கிறது தெரியலை. நீங்கள் யாராவது அந்த இடத்துல நேரில் இருந்தீங்கன்னா எப்படி அவங்களுக்கு கூப்பிட்டு போனாங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா இந்த வீடியோ கிளிப்பிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஜெனித் வந்து இழுத்துட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெனித் வந்து பார்த்திங்கன்னா நீயா நானா அப்புறம் மண்வாசல் லாவணியா அக்கா இன்டர்வியூலலாம் வந்து பேசியிருப்பார். இது மாதிரி மாடு பிடிச்சா அடிக்கிறாங்க. அங்க போற அந்த இடத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னா, மாட்டை இந்த இடத்துல இந்த ஊர்ல நீ மாட்டை பிடிச்சிட்டு இந்த இடத்த நீ தாண்டிட்டனா அந்த இடத்துல நான் செத்து போறேன். ஆனா அந்த இடத்துல நீ மாட்டை பிடிக்காம அந்த இடத்துல நான் வெட்டுவேன். அந்த இடத்துல செத்து போறியா அப்படின்னு சவால் விடுறான். வாழை எடுத்து அணைய போறேன். பின்னாடில இருந்து வந்து மாட்டு மணியோட இருந்து அடிச்சாங்க. அடிச்சு ரெண்டு பேர் புடிச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ காலத்துல இருந்து அப்படிதான் இருக்கு. புடிச்சுன்னு வச்சுக்க இவன் நம்ம இருந்து நம்ம மாட்டை பிடிச்சான், இவன் நம்ம கூட பழகலாம், நம்ம மாட்டை பிடிச்சான் அப்படின்னு தான் பாக்குறேன். ஏன் போய் பார்க்கணும்? வந்து ஜல்லிக்கட்டு தானே பார்க்கணும், அதையும் போட்டி போடாமையா பார்க்கணும். மிரட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு. ஆனால் இது மாதிரி சொன்ன இவரே வந்து இப்போ வந்து இது மாதிரி பண்ணிட்டாரு அப்படிங்கிறப்ப வந்து நமக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நான் வந்து ஸ்கெட்ச் குரூப்பை வந்து வேணே வந்து அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போடல. நம்ம ஜல்லிக்கட்டு பற்றி நிறைய விஷயங்கள்லாம் வந்து வீடியோவாக போட்டுக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இது அடிக்கடி இன்ஸ்டா, யூடியூப்லலாம் வரனால இதை பற்றி யாருமே ஏன் பேசலை அப்படிங்கிறது தெரியலை. எதுவும் இதனால் நமக்கு எதுவும் பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு வந்து நிறையா பேர் வந்து இதை பற்றி பேசாமல் இருக்காங்களா, இல்லை வந்து இந்த பிரச்சனை வந்து எப்படி என்ன எதனால் வந்து வெளியே வந்து ஒரு சைடாக வந்து போயிட்டுருக்கு. என்னன்னா வந்து ஸ்கெட்ச் குரூப் மட்டுமே தப்பு பண்ண மாதிரி தான் போயிட்டுருக்கு. வந்து உங்களுக்குள்ள நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன் இதை நேரில் பார்த்தா நிறையா பேர் கூட நீங்கள் நம்ம வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அப்படி நீங்கள் யாராவது நேரில் பார்த்துருந்தா அப்படி உண்மையாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா வந்து இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்கெட்ச் குரூப் ஜெனித் மேலே வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர் வந்து தூக்கி உள்ளே போடணும், போலீஸுக்கு வந்து இந்த வீடியோ போய் சேரணும். ஏன்னா ஒரு மாடை பிடிச்சா இப்படி மிரட்டுறது, இப்படி அடிக்கிறதெல்லாம் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வீடியோஸில் வந்து போயிட்டுருக்கு. இது எந்த அளவுக்கு வந்து இது எந்த அளவுக்கு வந்து ஸ்கெட்ச் குரூப்பை பாதிக்கும் அப்படிங்கிறத விட இது எந்த அளவுக்கு ஜல்லிக்கட்டை பாதிக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியம். ஏன்னா வந்து பீட்டாக்காரன் வந்து காளைகளை துன்புறுத்துறாங்க, காளைகளை வந்து ஜல்லிக்கட்டுங்கிற பேரில் வந்து ரொம்ப வந்து இது பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி கேஸு போட்டு ஜல்லிக்கட்டுலாம் தடையாகி ரொம்ப வருஷம் கழித்து நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்கப்போ வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரியான வீடியோஸ் வந்து வெளில போகிறப்ப இன்னும் மனிதர்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறாங்க, வெட்டிக்கிறாங்க, குத்திக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவன் வந்து இன்னும் ஜல்லிக்கட்டை பற்றி ஈஸியாக வந்து தடுக்கிறதுக்கு கேஸு போடுவான்.
இது மாதிரி வந்து இன்னும் நிறைய பிரச்சனைகள் வந்து வெளியே தெரியாமல் கூட நடந்துக்கிட்டு இருக்கும். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் வெளில வந்திருக்கு. இன்னும் நிறைய பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டு ஃபீல்டில் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அதெல்லாம் வெளில வரல. இந்த விஷயம் வெளில வந்தனால நிறையா பேர் வந்து புதுசாக பார்க்குறனால வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கோவப்படுறீங்க. உண்மையாக வந்து ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது வந்து விளையாட்டாக தான் நிறையா பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு சிலர் வந்து அதை வந்து போட்டியாகவும் இதாகவும் எடுத்து இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. மாட்டை பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து கோவப்படுறது வந்து கோவம் வரும் யாருக்காக இருந்தாலும் வந்து நம்ம வந்து ஏன்னா ரொம்ப நாளாக வந்து தீனி வச்சு வளர்த்து எப்படியாவது வந்து மாடை அடைச்சி பேரும் புகழும் எடுக்கணும் அப்படின்னு தான் வந்து எல்லாம் நினைப்பாங்க. என்ன தான் எல்லா ஊர்லேயும் ஜெயித்தாலும் ஒரு ஊரில் பிடிப்பட்டுச்சுன்னா அதை வந்து நிறையா பேர் வந்து மாட்டின் உரிமையாளர்லாம் இருக்காங்க. அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா மாடு பிடிச்ச வீரரை வந்து கூப்பிட்டு கை கொடுத்து பாராட்டுறாங்க. பரவாயில்ல இவ்வளோ பேர் ஒதுங்கினாலும் என் மாட்டை நீ பிடிச்சி அப்படின்னு. சிலர் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி பிரச்சனைகள் பண்ணுறாங்க. இது வந்து நான் வந்து யாரையும் வந்து தாக்கணும் அப்படின்லாம் வந்து இந்த வீடியோ போடல. இது மாதிரிலாம் நடக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும். இனிமேல் வந்து யாரும் இது மாதிரி நடக்காமல் பார்த்துக்கோங்க. உங்கள் மாடு அவுக்குறீங்க புடி மாடு ஆயிடுச்சு அப்படின்னா வந்து ஒரு மிஞ்சி போனால் ஒரு 2 நாள் டென்ஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த ஊர் அடைக்கிறப்ப நம்ம மாடு இதை விட நல்லா பண்ணிச்சு அப்படின்னா வந்து அதை வந்து நம்ம மறந்துடுவோம். அதை வந்து பார்க்குற ஆடியன்ஸாக இருக்கட்டும் எப்பயோ புடிமாடானதெல்லாம் வந்து மைண்டில் வச்சுக்க மாட்டாங்க. அடுத்தடுத்த ஊர் வந்து நம்ம மாடு எப்படி நல்லா பண்ண போகுது அப்படிங்கிறத வந்து எப்படி நல்லா பண்ண வைக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம யோசித்து பண்ண வச்சிட்டோம் அப்படின்னா இது மாதிரியான சிறிய ஒரு ஊரில் வந்து அடிப்படுது அப்படிங்கிறது வந்து அடுத்த ஊரில் பெரிய அளவில் வந்து நமக்கு பேர் எடுத்து கொடுக்குற அளவுக்கு வந்து ரீச் ஆகிரும். இது மாதிரி ஒரு சில ஊரில் புடிமாடு ஆச்சா போய் தொலையுது அப்படின்னு விட்டுட்டு அடுத்து நம்ம மாட்டுக்கு என்ன பண்ணால் மாடு இன்னும் நல்லா சிறப்பாக விளையாடும் அப்படிங்கிறத வந்து முயற்சி பண்ணி அதுக்கு தேவையான ஊட்டத்தையும் சரி பயிற்சியும் சரி கொடுத்தோம் அப்படின்னா வந்து அடுத்த ஊரில் அதை விட பல மடங்கு பேரும் புகழும் நமக்கு எடுத்து கொடுத்துரும். ஆனால் இது மாதிரி வந்து வீடியோஸ் இதெல்லாம் லீக் ஆகி எவ்வளோ வந்து நல்ல ஸ்கெட்சு குரூப்பு ஒரு ஃபார்மில் இருந்தாங்க. எங்கேயும் எந்த ஒரு வேடிக்கைகளுக்கு போனாலுமே வந்து ஸ்கெட்சு குரூப்புக்குன்னு வந்து ஒரு நேம் இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த வீடியோ வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னடா கடைசியில் இவங்களே இப்படி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. ஸோ முடிஞ்ச அளவு வந்து மற்ற யாரும் வந்து இது மாதிரியான பிரச்சனைகளில் மாட்டிடாதீங்க. ஸ்கெட்சு குரூப்பும் வந்து இது ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணிட்டாங்க. இனிமேல் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். ஓகே இந்த பிரச்சனையை வந்து இதோட விட்டுடலாம். இது வந்து யார் மேலே தப்பு அப்படிங்கிறது வந்து நமக்கு தேவை கிடையாது. இந்த வீடியோ போட்டதுக்கான காரணம் ஜல்லிக்கட்டில் இது மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து இப்படி நடந்துருச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்து இனிமேல் நடக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வீடியோ போடுறோம். ஆனால் வந்து நிறையா பேர் வந்து வீடியோஸை பார்த்துட்டு தப்பாக புரிஞ்சிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து ஸ்கெட்சு குரூப்பை வேணுமுன்னே வந்து நான் வந்து தப்பாக இது பேசி போடுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நீங்கள் நினைக்கலாம். உண்மையாக அப்படிலாம் கிடையாது. எனக்கும் ஸ்கெட்சு குரூப்புக்கும் எந்த ஒரு தனிப்பட்ட விரோதமோ எதுவுமே கிடையாது. நான் வந்து இந்த வீடியோ போடுறது வந்து இது மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய இடத்துல நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வெளியே வந்திருக்கு. வெளியே வராத விஷயங்கள் நிறையாவும் இருக்குது. சரி இது மாதிரி இனிமேல் யாரும் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. மற்றபடி யார் மனதையும் புண்படுத்தணும் யாரையும் வந்து தாழ்த்தணும் வீழ்த்தணும் அப்படிங்கிற நோக்கம் கிடையாது. ஓகே அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. மறுபடியும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பை see you back.